வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 155, எதிர்காலத்தவர் ஏசல் என்பது தலைப்பு. வாழ்வதற்கு தெரியாமல் வழி வழியாய் முற்காலம் வாழ்ந்தார்களாம். அன்று வட்டி, கடன், பேய்கள், ஏழ்மை, யுத்தம் என்ற இடர்கள் இருந்ததாம் என்று எதிர்காலத்தோர் ஏசுவார் நம்மை நினைந்து. அருட்தந்தையின் கவலை பாருங்க. எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்கள், உலக அமைதி ஆட்சி காலத்தில், ஓருலக ஆட்சி காலத்தில் வாழுகின்ற மக்கள் நம்மை பற்றி பேசுகிற பொழுது என்ன சொல்வார்கள்? நமக்கு முன்பு வாழ்ந்திருந்தவர்கள் வாழ்க்கையை சரியாக வாழத் தெரியாமல் வாழ்ந்தார்கள். அப்படி வாழத் தெரியாமல் வாழ்ந்ததன் விளைவு என்ன? அவர்கள் நடுவே வட்டி இருந்தது, கடன் தொல்லை இருந்தது, பேய்களை பற்றிய பேச்சு இருந்தது, ஏழ்மை காணப்பட்டது, போர் இருந்தது. இத்தனை இடர்களுக்கு நடுவேதான் முற்காலத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள். என்ன காரணம் இந்த துன்பங்களுக்கெல்லாம்? மக்களுக்கு வாழ்க்கை குறித்த சரியான அறிவு இல்லாததுதான். இப்படித்தான் வரக்கூடிய தலைமுறைகள் நம்மை ஏசுவார்கள் என்கிறார் அருட்தந்தை. அவர் கவலை பாருங்க. இந்த பூமி பந்தை நாம் மகிழ்ச்சியாக அனுபவித்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்லும் பொழுதுதான் அந்த தலைமுறை நம்மை வாழ்த்துவார்கள். ஆனால் நாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போர் என்கிற பெயரால் இருக்கிற ஒரு பூமி பந்தையும் பாழாக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப எதிர்காலத்தில் வாழுகின்ற மக்கள் நம்மை ஏசாமல் என்ன செய்வார்கள்? அருட்தந்தை சொல்கிறார், இதை நினைத்து பார்த்தாவது நம் வாழ்க்கை முறையை நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளக் கூடாதா? பணம் 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 என்று பணத்தின் பின் ஓடி மன அமைதியை இழப்பதா மனிதர் வாழ்வு? சிந்தித்து வாழ்வாங்கு வாழ்வோம், வாழத் தெரியாதவர்க்கும் வழிகாட்டுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.